தேர்ஸ்டே மார்னிங் வழக்கம் போல் 4:30க்கு எந்திரிக்காமல் 5:30க்கு தான் எந்திரிச்சோம். ஸோ கடகடன்னு செய்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் இருந்தது. இல்லைன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக கதை பேசிகிட்டே எதையாவது செய்துட்டு கிடப்போம். இன்றைக்கி எந்த கதையும் விடலை, கடகடான்னு ஒர்க்கை மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கி கூட்டு செய்கிறதுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இருந்தது. அப்போது பேசினோன்னா வேலை நடக்காது. இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்த்துடலாமா? மட்டா ரைஸு, புடலங்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், ரசம், கனவா தொக்கு, முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீட்ரூட்டு, அப்புறம் முள்ளங்கி பொரியல் எல்லாத்தையும் செய்து கடக்கடான்னு அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. மார்னிங் டிஃபனுக்கு அந்த கனவா தொக்கை வச்சு ரைஸே சாப்பிட்டுட்டு போயிட்டான். அப்புறம் எல்லாேருக்கும் லெமன் ஜூஸு, பிரஜேஷ்க்கு ஆரஞ்ச் ஜூஸையும் போட்டு பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. நம்மளால் முடியாதுன்னு ஒன்று நினச்சி நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்ம தோற்று தாங்க போவோம். அதையே நான் கற்றுக்கொள்கிறோம், இல்லை நான் முன்னேறுவேன் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த செஞ்சோன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?